ஹாய்ங்க. நம்ம வீட்டோட கிச்சன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத குயிக்கா பார்த்துடலாமா? நான் வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு மாடுலர் கிச்சன் போலங்க. எனக்கு அதில பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு வந்துட்டு மாடுலர் கிச்சன் மாதிரி இருக்கணும். பட் ஆனா வந்துட்டு செமி மாடுலர்ல போயிரலாம் அப்படின்ற மாதிரி தான். அப்படி இருக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கேன், எப்படியெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நான் வந்துட்டு எனக்கு ஸ்டோரேஜும் நெறையா வேணும். அதே சமயம் வந்துட்டு மாடுலராவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால, நான் ஃபுல்லாவே ஸ்டோரேஜஸ் எல்லாமே கடப்பாக்கல்ல பிளான் பண்ணிட்டேங்க. ஸோ இது ஒரு டால் யூனிட்டா பிளான் பண்ணிட்டு, அதுக்கு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு கிச்சனுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் வைக்கணும். அதே மாரி டிஷ் வாஷர், ஆர்ஓ யூனிட்டு, ஓடிஜி இது எல்லாமே என் வீட்ல நான் வைக்க போறேன். ஸோ அதுக்கான தனித்தனி ஸ்பேஸுமே நான் டிசைன் பண்ணியிருக்கேன். கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா, எல் டைப் கவுண்டர் டாப் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். 2க்கு 2 அப்படிங்கிற மாரி தான். 2 சைடுமே 2 அடி, 2 அடி தான் நான் கவுண்டர் டாப் பிளான் பண்ணியிருக்கேன். கீழ ஃபுல்லாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கடப்பாக்கல்ல ஸ்டோரேஜ் யூனிட் குடுக்க போறேன். ஒரு சைடுல வந்துட்டு நான் அ டேண்டம் பாக்ஸஸ் அந்த மாதிரி லைக் எப்படின்னா, ஒரு 3 ஷெல்ஃப் மட்டும் டேண்டம் பாக்ஸஸ் கட்லரீஸ் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, டிஷ் வாஷரு, ஆர்ஓ யூனிட்டு, டஸ்ட்பின்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். அந்த நான் இப்ப காமிச்சது பார்த்தீங்க அப்படின்னா, அது எதுக்காகன்னா மிக்ஸி அண்ட் ஓடிஜி ப்ளேஸ் பண்றதுக்காக. நான் அதுக்காக ஒரு ஷெல்ஃப் வாங்கியோ, இல்ல நான் ஆன்லைன்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு கேட்டா, வேண்டாம் நான் வந்துட்டு எனக்கு சிவில்லயே பண்ணி குடுங்க. அதுதான் லைஃபும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, எனக்கு வந்துட்டு எங்களோட இன்ஜினியர் அத வந்துட்டு சிவில்லயே பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு மேல நாங்க கிரானைட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு மேல எவ்வளோ வெயிட் வேணாலும் வைக்கலாம். அதுக்கு நாங்க வந்துட்டு பவர் யூனிட்டும் குடுத்துட்டோம். ஸோ கீழ வந்துட்டு மிக்ஸி வச்சுக்கலாம். எப்போலாம் தேவைப்படுதோ அத லைட்டா மூவ் பண்ணி வச்சு அரைச்சுட்டு திரும்ப உள்ள தள்ளி வச்சுக்கலாம். மேல வந்துட்டு ஓடிஜி ப்ளேஸ் பண்றது. அதுக்கான சாக்கெட்ஸுமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ அங்க தான் அந்த ஸ்விட்சஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப்லயுமே ஸ்விட்சுக்கான ப்ரொவிஷன்ஸ் குடுத்துருக்கோம். மேபி நான் இண்டக்ஷனோ, இல்ல கெட்டில் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறேன். இல்ல நான் வந்துட்டு எனக்கு குக் பண்ணிட்டு இருக்கும்போது, கிச்சன்ல வேலை செய்யும்போது பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபோன்ல பாட்டு கேட்கறத விட எஃப்எம்ல பாட்டு கேட்கறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ, அதனால வேணுங்கிற அளவுக்கு ஸ்விட்ச் கனெக்ஷன்ஸும் அங்க குடுத்தாச்சு. அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் வந்துட்டு நான் டைரக்ட்டா கிச்சனுக்குள்ள வைக்க போறதில்ல. வெளிய தான் நான் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ, நான் கவுண்டர் டாப்க்கு கீழ இருந்து நான் அந்த கேஸ் கனெக்ஷன் வந்து மேல ஒயர் மட்டும் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். சிங்க்ல பார்த்தீங்கன்னா 3 நல்ல தண்ணி, உப்பு தண்ணி அண்ட் ஆரோ வாட்டர் 3க்கான ப்ரொவிஷன் குடுத்துருக்கேன். அதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஆரோக்கான ப்ரொவிஷனும் குடுத்துருக்கேன். ஸோ மேல வேண்டாம் அப்படிங்கும்போது, கீழயும் குடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக கீழயுமே நான் வாட்டர் இன்லெட், அவுட்லெட்டுக்கான ப்ரொவிஷன்ஸும் குடுத்துருக்கேன். சாக்கெட் வந்துட்டு ரைட்ல குடுத்துருக்கேன். ஆல்சோ நான் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் பிளான் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா, இப்ப எனக்கு வந்துட்டு நான் டிஷ் வாஷர் பிளேஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் வச்சிருக்கோம் அப்படின்றதுனால, ஏன் அந்த இடத்த நான் அதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி, நான் இந்த பக்கம் எல் டைப் கவுண்டர் டாப்ல எங்கேயுமே ஏத்த இறக்கமா பார்க்கறதுக்கா லுக் வைஸ் நல்லா இல்லாம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பயங்கரமா யோசிச்சேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பட் இந்த ப்ரொவிஷன் வேணும். அப்படிங்கும்போது நான் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எப்படியும் நம்ம பார் ஸ்டூல் போட்டோம் அப்படின்னம்னா, அது மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு கீழ டிஷ் வாஷருக்கான சாக்கெட்ஸ், இன்லெட், அவுட்லெட்லாம் குடுத்தாச்சு. அண்ட் லாஃப்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஷெல்ஃப்க்கு மேல மட்டும் அளவா எனக்கு போதும். கிச்சன்ல அதிக லாஃப்ட்ஸ் வேணாம். பிகாஸ் கிளீன் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். டால் யூனிட்டுக்கு ரைட் சைடுல ஃப்ரிட்ஜும், லெஃப்ட் சைடுல கிரைண்டரும் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.